ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எப்படி இருக்கீங்க எல்லோரும்? நெக்ஸ்ட் உளுந்து சாதம் பண்ண போகிறேன் நான் இன்றைக்கி. இது ரொம்ப நம்மளோட குறுக்கு வலிக்கெலாம் நல்லா கேட்கும். மேக்ஸிமம் இது நிறைய பேர் செய்ய மாட்டீங்க. ஆனால் நான் திருநெல்வேலியில் ரொம்ப ஸ்பெஷல் இது. உளுந்து சாதம் கறிக்குழம்பு வச்சு சாப்பிடுவாங்க. கறிக்குழம்பு சென்னை சம்மங்கி வச்சு சாப்பிடுவாங்க. இது ரொம்ப ஸ்பெஷல். நான் உளுந்து லைட்டாக வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். வெந்தயமும் பூண்டு தேங்காய் ஜீரகம் அவ்வளோதான். நாங்கள் எப்படி பண்ணலான்னு காமிக்கிறேன். பண்ணலாமா? நான் என்னென்ன வேணும்னு சொல்லியிருந்தாலும் இது நான் ஒரு கிளாஸ் தான் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா 2 பேர் தான் நாங்கள் சாப்பிட்றதுக்காக. அரிசி நாங்கள் இப்போது அடுப்பில் குக்கரில் உளுந்து போட்டாச்சு, பூண்டு ஜீரகம், சரிங்களா, களைஞ்சி வச்ச அரிசி, தேங்காய். நான் மொத்தமாக ஏன்னா 2 பேர்னால மொத்தமாகவே போட்டு வச்சிடுறேன். இது இறக்கும்போது நல்லெண்ணெய் ஊற்றி இறக்குனா டேஸ்ட்டாக இருக்கும். 1 கப் அரிசிக்கு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன், சரிங்களா. இப்போ நல்லா வேக வச்சு ஒரு 4 விசில் வேக விட்டு எடுப்போம், ஓகேவா. உளுந்து வேகணும் இல்லையா, வேக விட்டு எடுத்துகிட்டு உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு சொல்கிறேன். உளுந்து சாதம் ரெடி பாருங்கள், அழகாக இருக்குது. பட் சின்ன கிளாஸ் அரிசி போட்டதுனால இவ்வளோ தான். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சாப்பிடுங்க. அப்படியே சிக்கன் கிரேவி போட்டு சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டாக இருக்கும். 2 பேருக்கு இது போதுமானது. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ உறவுகளை.